வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். தலைப்பு ஜீவகாந்தம். பொருளடக்கம் ஜீவகாந்தம், ஜீவகாந்த வரவு, ஜீவகாந்த குறைவு நிறைவு, முழுமையான ஆரோக்கியமான தூக்கம், மெலட்டோனின், அடினோசின். உரையின் நோக்கம்: வேதாத்திரியத்தின் ஜீவகாந்த தத்துவத்தில் ஆழ்ந்து செல்ல செல்ல இயற்கை பற்றிய முழுமையான அறிவை பெற முடியும். எனவே இந்த ஆராய்ச்சி கட்டுரையில் ஜீவகாந்த ஆற்றலையும் அதன் வரவு, குறைவு, நிறைவு ஆகியவற்றையும் விஞ்ஞான அடிப்படையில் எளிதாக உணர்த்துவதே நோக்கமாகும். ஜீவகாந்தம் உயிரினங்களின் உடல்களில் முக்கிய பங்கு வகிப்பது ஜீவகாந்தமாகும். உடலுக்குள் கோடிக்கணக்கான உயிர்த்துகள்கள் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு உயிர்த்துகள்களிலும் எண்ணற்ற இறைத்துகள்கள் உள்ளன. ஒவ்வொரு உயிர்த்துகள்களும் தன்னைத்தானே சுற்றி கொண்டிருக்கின்றது. அதில் இருக்கும் இறைத்துகளே காந்த அலைகளாக வெளிவருகிறது. அவ்வாறு வெளிவருகிற விரிவலையின் தொகுப்பே ஜீவகாந்தம் எனப்படுகிறது. ஜீவகாந்தம் வான்காந்தத்தின் ஒரு சிறு பகுதி. ஜீவ இன உடல்களில் எல்லை கட்டி கொண்டு முறையாக நிர்வகிக்கிற ஆற்றல் தான் ஜீவகாந்தம். ஜீவகாந்த வரவு: மனித உடலுக்கு ஜீவகாந்த ஆற்றல் 4 வழிகளில் வருகின்றது. உணவு மற்றும் நீர், காற்று மூலமாக, வான்கோள்களிலிருந்து அலைகளாக, பூமியின் மையத்தில் ஏற்படுகிற கதிரியக்கம் மூலமாக கிடைக்கிறது. ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. ஜீவகாந்த பெருக்க பயிற்சி நமக்கு 2 பயிற்சி கொடுத்துருக்காங்க மகரிஷி. தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி. அதன் மூலம் நம்ம ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்ளவும் முடியும், சேமித்து வைத்துக் கொள்ளவும் முடியும். ஜீவகாந்த குறைவு நிறைவு: மனித உடலில் உற்பத்தியாகும் ஜீவகாந்த ஆற்றல் உடல் இயக்கம், மன இயக்கம் என்று 2 வகையில் செலவாகி கொண்டே இருக்கு. இரண்டும் ஒரே நேரத்தில் இயங்க வேண்டும் என்றால் ஜீவகாந்தத்துக்கு ஓரளவு கூடுதல் அழுத்தம் தேவை. ஜீவகாந்த இருப்பு உடலில் குறையும் போது பருவுடல் மட்டும்தான் இயங்கும். மனம் இயங்காது. ஏன்னா ஆற்றல் பற்றாக்குறைன்னா அது சோர்வடையும். அந்த சோர்வு தான் தூக்கமாக மாறுது. குறிப்பிட்ட நேரம் தூங்கிட்டதையும் மன இயக்கத்துக்கான செலவு நின்று போகவே தானாகவே ஜீவகாந்த ஆற்றல் சிறிது சேமிக்கப்பட்டு ஜீவகாந்த அலை இயக்கத்தில் அழுத்தம் அதிகரிக்கும். அந்த நேரத்தில் மன இயக்கம் தூண்ட பெற்று தூக்கம் நீங்கி விழிப்பாக உண்டாகும். தூக்கத்தின் தன்மை. மகரிஷி பாடல்: மனித உடலில் இருக்கும் மின்சாரத்தை மாத்திரைகள் 100 என கணக்கு கொள்வோம். இந்த பாடலுக்கான விளக்கம்: உடல்ல இருப்பா உள்ள மின்சார மாத்திரைகள் 100 என கணக்கு கொண்டா ஒரு நாள் நமக்கு உணவால நமக்கு ஜீவகாந்த வரவு 16, உடல் இயக்கத்துக்கு செலவாகிறது 12, மன இயக்கத்துக்கு செலவாகிறது 2, மன இயக்கத்துக்கு செலவாகிறது 6, நமக்கு வரவா வர்றது 12, செலவாகிறது 18, நாள் ஒன்றுக்கு நமக்கு குறைவாகிறது 2. அந்த 2 மகரிஷி சொல்றாங்க தூக்கம் சமன் செய்யும் அப்படிங்கிறது. தூக்கத்தை மகரிஷி ஜீவகாந்த சேமிப்பு அப்படின்னு தான் கூறுறாங்க. இந்த 2% சேமிப்பு இருக்குல்ல, அது எப்படின்னா மூர்த்தி சிறுசு, கீர்த்தி பெருசு. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். மகரிஷி அவர்கள் கூறிய 5 அளவுமுறையில் தூக்கம் ஒன்று. தூக்கம் இப்போ நடைமுறை வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்று. நம்ம எப்படிலாம் தூங்குறோம் நமக்கே தெரியும். தூக்கம் 2 வகைப்படும். ஆர்இஎம் தூக்கம், என்ஆர்இஎம் தூக்கம். ஆர்இஎம் தூக்கம்ங்கிறது ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட்ங்கிறது அதோட விளக்கம். என்ஆர்இஎம் தூக்கம் அப்படிங்கிறது நான் ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு என்ஆர்இஎம் தூக்கத்தை பார்ப்போம். இது விழி இயக்கமற்ற ஆழ்ந்த உறக்கம். உடல் செல்களை சீரமைக்குது, கழிவுகளை நீக்குது. இதில் 3 நிலைகள் இருக்குது. படிப்படியாக குறைஞ்சி தூங்குறது. ஃபஸ்ட்டு நிலை தூக்கத்துக்குள்ள நிலை, உள்ளே போகிற நிலை. 2வது இதயம்
சுவாசம் வெப்பெல்லாம் படிப்படியாக குறையிற நிலை, இது 2வது நிலை. 3வது நிலை ஆழ்ந்த உறக்கத்துக்கு செல்றது, செல்கள் புதுப்பிக்குது. அந்த நிலையில தான் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடையுது, வளர்ச்சி ஹார்மோன் உற்பத்தி ஆகுது, இதயத்தின் வேலை சீராகுது. இந்த ஆழ்ந்த உறக்கம் எந்த ஸ்டேஜ்னா பீட்டாவிலேருந்து ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா அப்படிங்கிற குறைந்த நிலையில தான் இதெல்லாம் வேலையை நடக்குது. குறைந்த ஆற்றலிருந்து உடல் வந்து நம்மளை தன்னை புதுப்பிச்சுக்குது. மூளையில் மின்சார அலைகள் மெதுவாக போகிறதுனால ஜீவகாந்தம் சமநிலை அடைகிறது. தூக்கத்தில் பேரறிவு நமக்கு எந்த அளவு வேலை செய்கிறது இந்த நிலையிலேருந்து நம்ம உணர்ந்து கொள்ள முடியுது. மின்சார சமநிலைக்கு மகரிஷி 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. உடல் சமநிலைக்கு உடல் தளர்த்துதல் பயிற்சி கொடுத்துருக்காங்க. இதரண்டையும் நம்ம பண்ணுறப்ப இந்த என்ஆர்எம்த்துக்கும் ஆழ்ந்து செல்ல முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம வந்து பயிற்சியில் நமக்கு கொடுக்குறாங்க, மன்றத்தில் படிப்படியாக கொடுக்குறாங்க. கடைசியில் நம்மலாம் ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம், தட்டி எழுப்பிட்டு ஏந்திரிங்கம்மா முடிஞ்சிருச்சு பயிற்சி, அடுத்த பயிற்சி போகலான்னு அந்த அளவுக்கு நமக்கு தூக்கத்தை கொடுக்குறது இந்த மகரிஷி நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்த நிலை போகலாம். ஆர்இஎம் தூக்கம். இது வந்து விழி இயக்கமற்ற தூக்கம். மனம் மூளையும் சீரமைக்குது, மனம் கழிவுகளையும் இங்கே தான் நீக்குது. கண்கள் அசையும், உடல் அசையாது. கனவுகள் இந்த நிலையில் தோன்றும். மனம் நினைவுகளை பரிசோதித்து வேணுங்கிறத வச்சுக்கிட்டு வேணாங்கிறதெல்லாம் நீக்கிறது இந்த நிலையில் தான். படிக்கிற மாணவர்களுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டேஜ். என்னென்னா ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு மாறுதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்போ அது முக்கியம் தானே அவங்களுக்கு. மனம் உணர்ச்சி சமன்படவில்லைன்னா மன அழுத்தம். இது மகரிஷி நமக்கு சொல்லியிருக்காங்க. மகரிஷி அவர்கள் ஜீவாங்கந்த கசிவே கனவுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம அதை நினச்சி பயப்பட வேண்டாம். அது வந்து மனதில் ஒரு இயல்பான நிலை தான் அது. அடுத்து அகத்தாய்வு. நம்ம இப்போ இவ்வளோலாம் ஞாபகமாக நம்ம அகத்தாய்வு செய்கிறோம். ஆனால் நம்ம இயற்கை பாருங்கள், நம்மளை எல்லாம் தூங்க வச்சுட்டு எவ்வளோ அழகாக இந்த ஆர்இஎம் தூக்கத்தில் எல்லாத்தையும் முடிச்சிருது. தவம், தூக்கம், பேரறிவு. துரியாதி தவத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், பீட்டாவிலேருந்து தீட்டா, டெல்டா, பீட்டாவிலேருந்து ஆல்ஃபா, தீட்டா, டெல்டான்னு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போகிறோம். ஒவ்வொன்றிலையும் என்ன பண்ணுறோம், நிலைச்சி ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் நம்ம மேலே போகிறோம். அதே மாதிரி இந்த என்ஆர்எம் தூக்கம் என்ன பண்ணுது பாருங்கள். மேலேருந்து பாருங்கள், ஸ்டேஜ் 1 கீழே வருது, அடுத்து ஸ்டேஜ் 2 வருது, ஸ்டேஜ் 3 வருது. ஸ்டேஜ் 3ல எவ்வளோ லென்த்து பாருங்கள், எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம். இந்த நிலையில் தான் நமக்கு கழிவுகள் முழுசாக நீக்கம் பெறுது. நம்ம எப்படி தவத்தில் நீடித்து நிலைத்து இருக்கோமோ அதே மாதிரி தூக்கத்துலேயும் நீடித்து ஒரே நேரத்தில் நீடித்து நிலைத்து தூங்கினா மட்டும்தான் முழு கழிவுகள் நீங்கும். அதே தான் ஆர்இஎம் தூக்கத்துலேயும். மேலே பாருங்கள், ஆர்இஎம் தூக்கத்துக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம நீடித்து நிலைத்து தூங்கினாதான் மூளை கழிவுகளும் நீங்கும். நம்ம மட்டும்தான் இது மாதிரி தூங்குறோமா அப்படின்னா இல்லை. ஓரறிவு தாவரம் கூட பாருங்கள், நிக்னாஸ்டிங்னு சொல்கிறது. இது என்ன, இரவு இயக்கம் அப்படின்னு சொல்கிறது. ஓரறிவு தாவரமும் ஓய்வெடுத்துக்குது. விலங்கினம் எப்படி ஓய்வெடுக்குதுன்னா நம்மள மாதிரியே தான் அதுவும் வந்து ஆர்இஎம் தூக்கம், என்ஆர்எம் தூக்கத்தை மேற்கொள்ளுது. முழுமையான ஆரோக்கியமான தூக்கம் அது என்னன்னா, விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, குழந்தைகள் வந்து 50% வந்து தூங்கியிருக்கணும். 50% ஆர்இஎம் தூக்கத்துலையும் என்ஆர்எம் தூக்கத்துலையும் தூங்கியிருக்கணும். பெரியவர்கள் வந்து 20% இந்த 2 தூக்கத்துலையும் நம்ம தூங்கியிருந்தால் தான் முழுமையான ஆரோக்கியமான தூக்கம்னு சொல்லி விஞ்ஞானியாக சொல்லுது. ஆனால் மகரிஷி நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தூங்குறப்ப உங்கள் செல்களில் ஜீவகாந்தம் முழுமையாக நிரம்பிடுச்சுன்னா விழிப்பு வரும் பாருங்க, அதுதான் முழுமையான ஆரோக்கியமான தூக்கம்னு எளிமையாக சொல்லிட்டாங்க. அடுத்த டாபிக் மெலட்டோனின், அடினோசின். இரண்டுமே நமக்கு 2 கண்கள் போகிறது. தூக்கத்துக்கு ரெண்டுமே முக்கியம். தூங்க வேண்டும் என்ற சிக்னல் தரும் ஹார்மோன் தான் மெலட்டோனின். தூக்க சுழற்சியை ஏற்படுத்துது. இயற்கையான சிக்னல் தரது எதுனா இந்த மெலட்டோனின். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை துரியதவமும் நம்ம செய்கிறப்ப இந்த மெலட்டோனின் தேவையான அளவுக்கு நமக்கு இயல்பாக சுரக்குது. அடுத்து அடினோசின். நாள் முழுக்க வேலை செய்கிறதுனால தூக்கத்திற்கு அழுத்தம் தரும் ரசாயனம். இது ஒரு நமக்கு கெமிக்கல். மூளையில் வந்து நமக்கு ஒரு அழுத்த ப்ரெஷர் கொடுக்குது. அதனால தான் நமக்கு சோறு வந்து தூக்கம் வருது. இது ரெண்டும் ஈக்குவல் லெவலில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல தூக்கம் இருக்கும். இல்லை அப்படின்னா பாதி தூங்கி பாதியமாக எனக்கு நல்ல தூக்கமே வரலன்னு சொல்லுவோம்ல, அது இந்த ஸ்டேஜ் தான். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். நம்ம வேதாத்திரத்தில் எளிமையாக என்ன சொல்லலாம்னா, அளவு முறையோட உழைப்பும் தூக்கமும் இருந்தால் இந்த இதை வந்து நம்ம எட்டிடலாம் அப்படிங்கிறது. இரண்டையும் சமநிலை பெற்றுலான்னு. அடுத்து கண்ணாடி தெரப்பி. கண்ணாடி தெரப்பியில் டோங்கி பல்கலைக்கழகம் சீனாவில் என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கன்னா,
கண்ணாடிக்கும் மூளையில் இருக்க நியூரானுக்கு தொடர்பு இருக்குது. கண்ணாடியை பார்க்குறப்ப நியூரான் வந்து தூண்டப்படுது, கண்ணாடி வந்து தூண்டுதான் நம்ம நியூரானை. இதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நோய் நீக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க. மகரிஷி நமக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, இதில் தான் கண்ணாடி பயிற்சி நம்மளும் பண்ணுறோம், அதே வழிமுறை தான். கண்ணாடி பயிற்சியில் செய்கிற நம்ம மட்டும் செஞ்சுக்கல, நம்ம வந்து ஜீவகாந்தத்தை சேமித்து வச்சு பிறருக்கு பாசஸ்ங்கிற முறையில் நோய் நீக்கிறதுக்கும் அடுத்த படிநிலையாக நம்ம செய்கிறோம். ஒளி சிகிச்சை வந்து குறைந்த ஒளியில், இந்த நீல ஒளி, சிகப்பு ஒளி, வெள்ளை ஒளிலாம் குறைந்த ஒளியில் உடம்புக்கு செலுத்தி ஹார்மோன்களை மெலட்டோனின்லாம் நம்ம உற்பத்தி தூண்டுறதுக்கு இதை பயன்படுத்துகிறோம் மருத்துவத்துறையில். ஆனால் நமக்கு எளிதாக வாரத்தில் ஒரே ஒரு நாள் தீப பயிற்சி பண்ணாலே முழுமையாக இந்த இதை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இன்ட்யூஷன் இருப்பாக இருக்க ஜீவகாந்தம் 100 நம்மன்னா அதில் படிப்படியாக குறையிறது தான் நமக்கு நோய். உணவால் பெற ஜீவகாந்தத்தையோ தூக்கத்தில் சேமிக்கப்படுற ஜீவகாந்தையோ ஒன்றால் ஒன்றை சமன்படுத்தவே முடியாது. இன்னைக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் தூங்கிக்கிறேன், வார நாள் லீவில் வந்து ஒரு 10 மணி நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்லாம் தூங்க முடியாது. அன்றே ஜீவகாந்தத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேணும். வேதாத்ரி மகர்ஷி சொல்லுங்கன்னா இதில் வந்து விஞ்ஞானம் வந்து இந்த முழுமையான ஜீவகாந்தத்தை பெறத்துக்குரிய வழிமுறையை தொடரணும் அப்படிங்கிறது வலியுறுத்துறாங்க. நமக்கு மகரிஷி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குறைவான ஜீவகாந்தத்தில் வாழாதீங்க, முழுமையான ஜீவகாந்தத்தை பெற்றுக்கொள்கிறத கற்றுக்கொண்டு வாழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதியான கருத்து ஃபேமஸ் ரைட்டரோட உள்ளுணர்வாக சொன்னது, எக்கார்ட் டோலே அவங்களோட வாழ்க்கையில் சொன்னது அனுபவபூர்வமாக. வாட்சை தயாரித்தவனுக்கு அதை சீரமைக்கவும் தெரியும் அப்படிங்கிறது. நம்ம மகரிஷி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தோற்றுவித்த பேரறிவுக்கு நம்மளை சீரமைக்கவும் தெரியும் அப்படிங்கிறது. சமூக தாக்கங்கள், இந்த 2 ஆராய்ச்சியும் இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ண ஆராய்ச்சி, இதை 2லையுமே நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். நம்ம மூத்த தலைமுறை அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம் ஆரோக்கியமான தூக்கம் பெற்ற அளவுக்கு நம்ம ஆரோக்கிய தூக்கம் தூங்கலை. நம்ம தூங்குற அளவுக்கு தான் நம்ம பிள்ளைங்க முழுமையான ஆரோக்கியமான தூக்கம், 8 மணி நேரம் தூங்குறதுலாம் அதெல்லாம் ஒன்றுக்கே, ஆனால் முழுமையான ஆரோக்கியமான தூக்கம் அவங்க இல்லை. அதை உணர்ந்து அவங்கள வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு இதுதான் இந்த விழிப்புணர்வு. தூக்கம் என்பது மனிதனின் உயிர் காந்தத்தின் சேமிப்பு நிலையமாகும். அதனால் தூக்கம் என்பது உடல் மனம் சமூகத்தை சமநிலைப்படுத்தும் மிக முக்கியமான இயற்கை செயல். கால் டு ஆக்ஷன். இயற்கையின் சிறப்புமிக்க ஆற்றலாகிய இந்த ஜீவகாந்த ஆற்றலை முழுமையாக தெரிந்து கொண்டு தன்னைத்தானே மேம்படுத்தி கொள்ள பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள், உலக பொதுமக்கள் அனைவரும் உலக சமுதாய சேவா சங்கம் மூலமாக எடுத்து சென்று உலக மக்கள் அனைவரும் பயன்பட செய்ய வேண்டும் என்பதே நிறைவு. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நல்லா ப்ரெசன்ட் பண்ணீங்க. அதில் ஒரு சின்ன டவுட் மட்டும் எனக்கு, இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி சீரமைக்கிறதுன்னு சொன்னீங்க. ஏற்கனவே நம்ம இருக்கக்கூடியதே சர்க்காடியன் ரிதம், நம்ம ஆக்சுவலாக வந்து நேச்சுரலாக பை நேச்சர் வந்து நம்ம உடம்புலையே அந்த பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது. ஆமாங்க. அதை வந்து எப்படி நம்ம மறுபடியும் சீரமைக்கணுங்கிறீங்க? நம்மளோட கிளாக்கும் அட்மாஸ்பியரில் உள்ள கிளாக்கும் தொடர்பு இருக்குங்கய்யா. அதுதான் வந்து ஒவ்வொரு காலத்துக்கும் இந்த செயல் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இரவானா தூங்கணுங்கிறத விட்டுட்டு நம்ம ஒரு ஈவினிங் ஆனாலே நம்ம மெலட்டோனின் சுரக்க ஆரம்பிச்சிரும். நம்ம வந்து அது இருட்டில் சுரக்க ஆரம்பிச்சதையும் நம்ம தூங்குறது 12 மணி ஆகுதுங்கய்யா. அது சுரக்க ஆரம்பிச்சது இது. அப்போ என்ன, நம்ம இயற்கையோட இணைந்த வாழ்க்கைன்னா இல்லைங்க. அதனால தான் இது பை நேச்சர் அந்த சர்க்காடியன் ரிதம் நம்ம ஒர்க் பண்ணுது, அதை மாற்றாமல் இருக்கணும். அதுக்கு தான் இயற்கையோட இணைந்த வாழ்க்கை. கரெக்ட். குட். தேங்க்யூ. நன்றிங்க ஐயா. இந்த தீப பயிற்சி அப்படிங்கிறது வந்து யோகாவில் வந்து திராத்தக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒளி மட்டும் இல்லை, ஒரு பாயிண்ட்டு ஏதாவது ஒன்று ஒரு சிம்பிள் வச்சுட்டு கூட பார்க்கலாம். சவுண்ட் இல்லைங்க. ஹலோ இப்போ கேட்குதா? ஓகே. ஸோ இது வந்து திராத்தக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே பாயிண்ட்டை வந்து உற்று பார்த்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் இருந்தாலே போகிறோம்.
அதுக்கு தான் நம்ம இறைவனுடைய படங்கள் எல்லாம் வச்சு அதுக்கு மேலே கூட திராத்தக் பண்ணலாம், நம்ம குருவோட படத்தை வச்சு பண்ணலாம். பட் ரொம்ப ஈஸியானது வந்து ஒரு ஒளியை பார்க்கறது தான். ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக நமக்குள்ளே போகும். ஸோ இது இந்த ஒளி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இது வந்து நம்மளுடைய 3வது கண்ணை திறக்கும் பயிற்சி அப்படின்னு யோகா சொல்லுது. நம்ம 3வது கண் நம்ம எல்லாருக்குமே நம்புகிறோம் இல்லையா? ஸோ நெற்றிக் கண் அப்படின்னு. ஸோ நெற்றிக் கண்ணை திறக்கிற பயிற்சி தான் இந்த திராத்தக் பயிற்சி. ஸோ நெற்றிக் கண் அப்படின்றது இருக்கா, எங்கே இருக்குது, படம் போடுற மாதிரி இங்கே இப்படி இருக்கா, அதெல்லாம் இல்லை. நெற்றிக் கண் அப்படின்னு சொல்கிறது வந்து பீனியல் கிளாண்டு தான். ஏன்னா நம்ம கண்ணில் வந்து எப்படியெல்லாம் இருக்கோ அதே அனாட்டமி, அதே ஃபிசியாலஜி நம்ம அந்த பீனியல் கிளாண்டில் இருக்குது. அதாவது நம்ம இருளை பார்க்குறதுக்கும் வெளிச்சத்தை பார்க்குறதுக்கும் வேறு விதமான தசைகள் எல்லாம் இருக்குது, செல்ஸ் இருக்குது நமக்கு. அது ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கண்ணில். அதே ஸ்ட்ரக்சர் வந்து அந்த பீனியல் கிளாண்ட்லேயும் இருக்குது நமக்கு. ஸோ இந்த பீனியல் கிளாண்ட் வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒளிக்கு இது ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கோ டிப்ரெஸ் பண்ணுறதுக்கான சக்தி இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, இட்ஸ் நைட் ஆன உடனே, ஒளி கம்மியான உடனே தான் இது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போது இருட்டு ஆன உடனே தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணும்போது அது நல்லா ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப நல்ல லேசாக அந்த வெளிச்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது அந்த பீனியல் கிளாண்டோட ஃபங்க்ஷன் வந்து அப்படியே கம்மியாகிட்டே போய் டே டைமில் வந்து கொஞ்சம் அண்ட் இந்த பீனியல் கிளாண்ட் மெலட்டோனின் செக்ரீஷன் நமக்கு தெரியும். அதனால தான் தூக்கம்னு சொல்கிறோம். தூக்கம் மட்டும் இல்லை, இந்த ஆல் த பயோரிதம்ஸ் இன் த பாடி, அதாவது நம்ம எப்போ பசிக்குது, எப்போ இதாகுது, நம்ம டெம்பரேச்சருக்காக எப்படி டேயில் ஜாஸ்தி நைட்டில் கம்மியாக இருக்கிறது, தூக்கம், விழிப்பு, மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ், இது எல்லாத்துக்குமே மெலட்டோனின் தான் காரணம். ஸோ மெலட்டோனின் சரியாக இருந்துச்சுன்னா இந்த எல்லா சர்க்கிள் சரியாகும். நம்ம என்ன பண்ணுறோம், நைட் 1 மணி வரைக்கும் லைட்டை பார்த்துட்டு செல்ஃபோனை பார்த்து அது பண்ணி இது பண்ணி எல்லாம் இதை கெடுத்துக்கிட்டு நம்மளோட பயோரிதம்ஸ் எல்லாம் மாற்றிட்டோம். அதனால தான் நமக்கு தூக்கமும் மெலட்டோனின்னால தான் தூக்கமும் சரியாக வராமல் இருக்குது. ஸோ இது வந்து அந்த இதை பற்றி நிறைய இருக்குது. நம்ம நெற்றிக் கண்ணை கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி. அந்த மெலட்டோனின் நல்ல செக்ரீட் ஆகும்போது நம்ம ஜீவகாந்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அதனால தான் இதை வந்து ஜீவகாந்த பெருக்க பயிற்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது ஹிப்னோகாகிக் ஸ்டேட், அது கிராம் இல்லை, அது ஹிப்னோகாகிக் ஹிப்னோபாப்பியா அப்படின்னு வரும். அது வந்து தூக்கத்துக்கு போகிறோம் இல்லைங்களா, ஸ்டேஜ் 1, 2, 3 போட்டுட்டு தூக்கத்துக்கு போகிறப்போ ஆல்ஃபா ஸ்டேஜ் பக்கத்தில் போவோம். இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறோன்னா யோக நித்ரா, உடல் தளர்வுன்னு இருக்கு இல்லையா, யோக நித்ராவுடைய சயின்ஸில் தான் நான் பேசும்போது யூஸ் பண்ணுவேன். யோக நித்ராவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கமாண்ட் கொடுக்கும்போது நம்ம அப்படியே அந்த கமாண்டை பார்த்துட்டு போக போக மன அலைச்சல் வந்து ஆல்ஃபா கிட்ட போவோம். அப்போ தூக்கம் வர ஆரம்பிக்கும். தூக்கம் வராமல் அந்த கேப்பை நினச்சிட்டு அது கேப்லேயே வச்சுட்டு நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது எதிர்காலத்தில் நமக்கு வேண்டிய எண்ணங்களை அந்த இடத்தில் விதைத்தால் நடக்கும். அது வந்து யோக நித்ராங்கிறதும் உடல் தளர்வு பயிற்சியும் ஆக்சுவலாக ஒரு யோக பயிற்சியே. அது ஹிப்னோகிராகிக்னு வரும், இன்னொன்று ஹிப்னோபாம்பியா. ஃபர்ஸ்ட்ல வருது ஹிப்னோகாகிக், ஹிப்னோபாம்பியா. ரெண்டுமே வேக்கனிங் ஸ்டேஜ்லேருந்து தூக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வர்றது, தூக்கத்திலிருந்து விழிச்சு வர்ற இடம், ரெண்டே அரைக்குறை ஒரே இடம். ஹிப்னோகாகிக், ஹிப்னோபாம்பியா. இந்த இடத்துல தான் அந்த ஆல்ஃபா வேவ்ஸ் வருது, அது யூஸ் ஆகுது. அதனால் நீங்கள் அடுத்த இடம் படிக்கும்போது உங்கள் இதுக்கு வந்து யோக நித்ரான்னு, அதுவும் நான் பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகாவிலேருந்து தான் படித்தேன். யோக நித்ரான்னு ஒரு புக்கே இருக்குது, அதில் சொல்லியிருப்பாங்க, அதையும் சேர்த்திக்கிங்க. அப்புறம் மெலட்டோனின் படிக்கும்போது கூடவே டிஎம்டி மாலிகூல்ஸ்னு ஒன்று இருக்கும், அது எழுதி வச்சுக்கோங்க, கூகுளில் படிக்கணும். டைமித்தைல் ட்ரிப்டோபன், அதுதான் வந்து நம்ம கனவுகளுக்கு காரணம். ஆக்சுவலாக அந்த கனவுங்கிறது வந்து டைமித்தைல் ட்ரிப்டோபன் வந்து எந்த உடலையும் அடுத்த உடலையும் இணைக்கும் ஒரு பாலம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் அது இன்ஜெக்ஷனாக கொடுத்து என்ன நடக்குதுன்னு கூட செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் மெலட்டோனின் படிக்கும்போது டிஎம்டி மாலிகுல் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் மெலட்டோனினுக்கு வந்து 3 வேலை இருக்குது. ஒன்று தேர்ட் ஐ, நம்ம இரவு பகல் அப்படிங்கிறத கணிச்சு கொடுக்கறது. 2வது இது சுரக்கிறது. 3வது டிஎம்டி மாலிகுல் அடுத்த உலகத்துக்கு கனெக்ட் பண்ணுறது. ஆக்சுவலாக நம்மளை அடுத்த உலகத்துக்கு கனெக்ட் பண்ணுற ஒரு ஹார்மோன்
பீனியல் கிளாண்டிலிருந்து வருது, அது டிஎம்டி மாலிகூல். ஓகே. இதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு ரிசர்ச்சுக்கு ரொம்ப தேவை. நன்றிங்க. அடுத்ததுக்கு முன்னாடி கொஞ்சம் எஸ் டாக்டர். வாழ்க வளமுடன். ஏம்மா, ஜீவகாந்தத்தை சேமிக்க முடியுமா அம்மா? வாழ்க வளமுடன். சரி, அம்- கண்ணாடியில கிளாஸ் சரி, அடிக்குதுங்கய்யா. ஜீவகாந்தத்தை சேமிக்க முடியுமா? முடியுங்கய்யா. நம்ம ஜீவ எப்படி? பாசஸ் நம்ம செல்களில் ஆற்றலை கூட்டிக்கிட்டு அதை தாங்க பாசஸாக இதில் சேமிக்க முடியுமா உடம்புல? கூட்டிக்கொள்ள முடியுங்க. அதை வேகத்தை ஜாஸ்தி பண்ண முடியும், ஆ ஜீவகாந்த ஓட்டத்தை ஜாஸ்தி பண்ண முடியும், ஓ செலவை குறைக்க முடியும், ஓ சரி. இருப்பு கொஞ்சம் கூட்டிக்க முடியும். ஆனா உடம்புல எங்கே சேமிச்சு வைக்க முடியும் சக்தியை? கருமையத்தில் கொஞ்சம் உயிர் துகளில் நம்ம அது சேமிக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனா உடம்புல ஜீவகாந்தத்தை கூட்டிக்கிறதுக்கு வழி இருக்குது. பஞ்சத்தன் மாத்திரைகள் என்ன? அழுத்தம். ஸோ அழுத்தத்துக்கும் வாசனைக்கும் மனத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? 5 மடங்கு அது ஜாஸ்தி. ஆமாம். ஜீவகாந்தம் பெருக்கம். அதே மாதிரி சப்த தாதுக்கள் இருக்குது. சப்த தாதுக்களில் ரசம், ரத்தம், மாமிசம், கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் இல்லை ஜீவித்து குழம்பு. ஸோ ஜீவித்து குழம்பினுடைய காந்த சக்தி எவ்வளவு? அதைத்தான் நாம் காயக்கல்பத்தில் யூஸ் பண்ணுறோம். உடம்பு பூரா சார்ஜ் பண்ணிக்கிறோம். ஸோ ஹையஸ்ட் பொட்டன்சி ஆஃப் பயோமேக்னட்டிசம் 7வது தாது. ஸோ தாதுக்களை மாற்றலாம், ஜீவகாந்தத்தை அதனுடைய பொட்டன்சியை மாற்றுறோம். அழுத்தமாக இருக்கிறத ஒளியாக சப்தமாக மாற்றுறோம், அதை பார்வையாக மாற்றுறோம், அதை சுவையாக மாற்றுறோம், அதை வாசனையாக மாற்றுறோம். அதுக்கப்புறம் அது ரசம், ரத்தம் அப்படிங்கிறது அதில் இருக்கிற சக்தியை அப்படியே செலவழிக்குது. அதற்கு மேலே போகும்போது ரெட் செல் மேரோ ஆக்டிவிட்டி அப்படின்னு எல்லாம் வரும்போது இந்த ஜீவகாந்தத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய டிஷ்யூஸ் மாறுது. அது அல்டிமேட்டாக கடைசியாக வர்றது ஜீவித்து குழம்பு, செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட். ஸோ இப்படி நாம் மாற்றிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் நாம் நிறைய செய்யலாம். இதையும் செஞ்சுக்கலாம். ஜீவகாந்தத்தை நாம் நம்ம விருப்பப்படி இயக்க முடியுமா? முடியுது. நீங்களே செய்கிறீங்க. மூலாதாரத்தில் வைக்கிறீங்க, ஆகினைக்கு கொண்டு வர்றீங்க, துரியாதீதத்துக்கு கொண்டு போகிறீங்க. எங்கே எப்படி மாறுது? இட் ஒபேஸ் யுவர் மைண்ட், மென்டல் கமாண்ட். அதில் நாம் ஜீவகாந்தம் எங்கே வீணாகுது அப்படின்னு சொன்னால், அது ஓட்டத்துக்கு தடை ஏற்பட்டால் அது வீணாகுது. ஸோ ஜீவகாந்த பெருக்கத்தை பார்க்கறது முக்கியம். அதை விட முக்கியம் அதனுடைய வேஸ்டேஜை குறைக்கிறது. ஓட்டைகளை அடைக்காமல் எவ்வளவு வரி போட்டாலும் கஜானா நம்பாது அல்லவா? அது ப்ரெசன்ட் டே. அந்த மாதிரி நாம் ஜீவகாந்தத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்முடைய மனதால் நம்முடைய ஜீவகாந்தத்தை இயக்குவதற்கு கற்றுக்கணும். அது நல்லா போகும். இப்போ நீங்கள் வான்காந்தத்தை உடம்புல வாங்கிக்க முடியுமா? எப்படி? தவத்தில் தான் வாங்குகிறோம். அதை வாங்கிறது உங்களுக்கு முதல்ல ஒரு பட்டு நூல் இழை போல் வரும். அதுக்கப்புறம் வெறும் காட்டன் த்ரெட் மாதிரி வரும். அதுக்கப்புறம் ட்வைன் த்ரெட் மாதிரி வரும். அப்புறம் கடைசியில் பைப் திறந்து விட்ட மாதிரி வரும். அதுவே அப்புறம் அலையில் அடிச்சுட்டு வந்த மாதிரியும் வரலாம். ஸோ யூ கேன் டேக் இன் biomagnetism to any amount from universal magnetism. நம்முடைய தவம் என்ன? இது ஜீவாத்மா, அது பரமாத்மா. அந்த பரத்துக்கிட்ட இருக்கிற ஆற்றல் ஹை பொட்டன்சி, அன்லிமிட்டெட், வற்றாயிருப்பு.
நம்ம எல்லாரும் தவம் செஞ்சு எடுத்தாலும் அது தீர்ந்து போகுமா? தீராது. நாம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நாம் தவம் செய்கிறது ஆற்றலை உள் வாங்கிக்கிறதுக்காக அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டும் நிஜமாக நடக்குதா இல்லையா? ஸோ ஜீவகாந்த சேமிப்புக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா கடையில் வேலை செய்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டும் இவங்களும் 2 பேரும் கடை நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க செத்துட்டாங்க. ஆனால் இவங்க கடையில் தனியாக இருக்கிறாங்க. பசி வந்தால் போய் சாப்பிட்றது கூட நேரம் இல்லை, கடையில் வியாபாரம் கூட்டம். ஸோ இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு 15 நிமிஷம் உட்காந்து தவம் பண்ணுவாங்க. பசி போயிடுச்சுன்னு வந்து வேலை செய்வாங்க. ஸோ பசி, உணவு இல்லாமல் பசியை தீர்த்துக்கிற வழி தவம். அவ்வளோ ஆற்றலை இழுக்கக்கூடியது. ஸோ நீங்கள் ஜீவகாந்தத்தை சொல்லும்போது இந்த ஜீவகாந்தத்தினுடைய ஓட்டம், அதனுடைய வேகம், அதனுடைய செலவு, உடம்புல எங்கெங்கே நாம் செலவழிக்கிறோம், எங்கே தேவையில்லை, அதையும் சேர்த்துக்கிட்டு எப்படி சேமிக்கிறது, சேமித்த இதை ஹையர் தாதுவுக்கு மாற்றுறது எப்படி அப்படிங்கிறது. இப்போ நமக்கு ஜீவித்து குழம்புல இருந்தே ஜீவகாந்தத்தை பெருக்கிறதுக்கு எப்படி ஒரு வெள்ளம் வந்த மாதிரி, சுனாமி வந்த மாதிரி அத்தனை ஆற்றல் நமக்கு இந்த காயக்கல்ப பயிற்சியினால் வரலாம். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கும். சரி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா.